ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு என்கிட்ட ஃபோனில் ஒரு ப்ராப்ளத்தை பற்றி சொல்லியிருந்தோம். அவர் டெய்லி ஜிம்மில் போயிட்டு இருந்தோம். காலையில் சோம்பேறியாக தான் இருக்குது, அதனால தான் இந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்சேன். ஆனால் ஜிம்மு போகும்போது கூட ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. பார்க்கிங்கில் பைக்கு பார்க் பண்ணிடும். அங்கே இருந்து 3rd ஃப்ளோரில் தான் ஜிம் இருக்குது. அந்த 3rd ஃப்ளோரில் ஸ்டெப் ஏறி போயிடணும். அந்த 3rd ஃப்ளோரில் ரீச் ஆகிடணும்னா ஒரு 1.5 மினிட் அவருக்கு கிடைச்சிடும். இந்த டைமில் அவர் என்ன பண்ணுறதுன்னா மொபைல் ஃபோன் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணி தான் நடந்துட்டு இருக்கும். ஜிம்மில் ஷூஸ் எல்லாம் கட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு வாட்டி சோஷியல் மீடியாலாம் ரவுண்ட் அப் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒர்க் அவுட் பண்ணிட்டும் அதுக்கு இடையில எல்லாமே ஃபோன் எடுத்து ஒரு வாட்டி பார்த்துடும். அதுக்கப்புறம் அவர் நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணிடும். இந்த மாதிரி மொபைல் ஃபோனில் அடிக்ட் ஆன ஒரு பர்சன். இவருக்கு இந்த மொபைல் ஃபோன் இல்லாமல் லைஃபே இல்லாத மாதிரி தான். ஃபுட்டு சாப்பிடும் போதும் மொபைல் ஃபோன், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போதும் மொபைல் ஃபோன், பாத்ரூமுக்குள்ளேயும் மொபைல் ஃபோன், எல்லா இடத்துலையும் அவருக்கு மொபைல் ஃபோன் வேணும். இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிற ஒரு பர்சனை எப்படி சரியாக்கிடும்? இதை பற்றியெல்லாம் யோசிச்சப்போ தான் நான் முன்னாடியே படிச்சிருந்த ஒரு புக்கை பற்றி ஞாபகம் வந்துடுச்சு. டோபமைன் டிடாக்ஸ் அப்படின்ற அந்த புக்கு. அந்த புக்கில் இருந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரியான மொபைல் ஃபோன் அடிக்ஷன் மாதிரியான விஷயங்கள் இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு எப்படி நாம் இந்த டோபமைன் டிடாக்ஸ் யூஸ் பண்ணிவிடும் அதை பற்றி தான் சொல்லியிருந்தேன். இங்கே சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு 21 டேஸுக்கு கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிடுச்சுன்னா உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றங்கள் எல்லாம் உருவாயிடும். அதுக்கு நான் கேரண்டி. முதல்ல உங்களுக்கு நான் 4 விஷயங்களை பற்றி சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மாதிரியான அடிக்டிவ் ஹேபிட்ஸ் நமக்கு இருக்குன்னா நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்துடும் தெரியுமா? 1வது விஷயம், நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்பவும் கம்மியாயிடும். அதாவது நம்மளால் ஒரு விஷயம் கண்டினியூவாக கொஞ்சம் நேரம் பண்ண முடியாது. ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் நேரம் ஃபோக்கஸாக இருக்க முடியாது. நம்ம ரொம்ப சீரியஸாக ஆரம்பித்தா கூட ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு போர் அடிச்சிடும், அது ஸ்டாப் பண்ணிடும். இல்லைன்னா அதுக்கிடையில் ஃபோன் எடுத்து பார்க்கும். இந்த மாதிரி நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மி ஆகுறது இந்த மாதிரியான அடிக்டிவ் ஹேபிட்ஸினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். 2வது ப்ராப்ளம், நம்மளோட கனெக்டிவிட்டி கம்மியாயிடும்னு தான். நம்ம ஜிம்மில் ஜாயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா நம்மளோட அட்டென்ஷன் ஃபுல்லாக நம்ம மசிலில் தான் இருக்கணும், பாடியில் தான் இருக்கணும். நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஃபீல் பண்ணி பாடியை ஃபீல் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணணும். ஆனால் அதுக்கிடையில எல்லாம் நம்ம ஃபோன் பார்த்துட்டு இருந்தால் நம்ம அட்டென்ஷன் அங்கேருந்து டைவர்ட் ஆகுது இல்லையா? அப்போ நம்மளோட பாடி கிட்ட இருக்கிற அந்த கனெக்டிவிட்டி கம்மியாயிடும். அதே போல் நம்ம ஒரு ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கு, 1 ஹவராக பேசிகிட்டு இருக்கு, அதுக்கிடையிலே நம்ம ஃபோன் எடுத்து ஒரு 10 டைம்ஸ் அதில் ஸ்க்ரோல் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பர்சன் கிட்ட இருக்கிற கனெக்டிவிட்டியும் கம்மியாயிடும். இந்த மாதிரியான கேட்ஜெட்ஸ் எல்லாம் நம்மளோட இந்த மாதிரியான கனெக்டிவிட்டியை பாதிக்குது. இந்த காரணத்தால் நம்ம மசிலும் டெவலப் ஆகலை, ரிலேஷன்ஷிப்பும் டெவலப் ஆகலை. சரிதானே? இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஒரு சில பேருக்கெல்லாம் இருக்கும் இல்லையா? 3வது ப்ராப்ளம் எல்லாருக்குமே தூக்கம் ரொம்பவும் கம்மியாகுது. இதுக்காக காரணம் இதுதான். டோபமைன் அதிகமாக ட்ரிகர் ஆகுறதுனால தூக்கமும் டேமேஜ் ஆகிடும். அதே போல் ஃபுட்டினுடைய விஷயத்தில் ஹெல்த்தி ஃபுட் அப்படின்ற ஒரு கான்செப்டே இல்லாமல் ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கும். இதுவும் டோபமைனோட பின்னாடி நீங்கள் போயிட்டு இருக்கு, அதனுடைய ஒரு லட்சணம் தான். இப்போ இந்த 4 விஷயம் சொல்லியிருக்கு இல்லையா? இந்த 4 விஷயம் ஏன் அப்படி ஆகுதுன்னா ஒரே ஒரு விஷயத்தினால தான். அதுதான் டோபமைன். டோபமைன் அப்படின்றது ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் தான். இந்த டோபமைன் எப்படி நம்ம லைஃபை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, இந்த டோபமைன் மேலே நாம் எப்படி கண்ட்ரோல் கொண்டு வந்துடும், இந்த விஷயங்கள் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட நான் இப்போ இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியம் சொல்ல போகிறேன். நம்மளோட உணர்ச்சிகள், எண்ணங்கள் எல்லாம் கூட பாடி லாங்குவேஜ் மூலமாக கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஒரு வெற்றிகரமான நபராக இருக்கிறதுக்கும் பாடி லாங்குவேஜ்னு சொல்லப்படும் உடல் மொழிக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் இருக்கு. உடல் மொழியை பற்றி மிக தெளிவான நாலேஜ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு புக் இருக்குங்க. அந்த புக்கு பேரு தான் பாடி லாங்குவேஜ் இன் தமிழ். தமிழ்லா? ஆமாம், குக்கு எஃப்எம்ல இந்த புக்கினுடைய ஆடியோ புக் தமிழில் கிடைக்குது. எனக்கு கூட இது கிடைச்சாச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் உங்கள்கிட்ட இது நான் இப்போ சொல்லுது. இந்த மாதிரியான 10,000க்கும் மேலான ஆடியோ புக்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு நான் இப்போ குக்கு எஃப்எம்னுடைய ஒரு ஆஃபரை பற்றி சொல்லிக் கொடுக்குறேன். ஆக்சுவலாக குக்கு எஃப்எம்னுடைய 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ் 899 ருபீஸ் தான். ஆனால் அது உங்களுக்கு இப்போ இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி 50% ஆஃபரில் 449 ருபீஸுக்கு கிடைச்சிடும். இந்த ஆஃபர் பயன்படுத்திடுங்க. அதுக்காக நீங்கள் என்ன செய்யணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் பின் கமெண்ட்லும் நம்ம கொடுத்துருக்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணி குக்கு எஃப்எம் விசிட் பண்ணுங்க. இந்த ஆஃபரில் குக்கு எஃப்எம்னுடைய மெம்பர்ஷிப் எடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி வீடியோக்கு வாங்க. டோபமைன் டிடாக்ஸ் அப்படின்ற புக்கில் இருந்து தான் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது. 1989 எட்வர்ட் டொண்டிகோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு பூனையை ஒரு கூட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அந்த கூட்டுக்கு வெளியில் ஒரு ஃபிஷ் வச்சு கொடுத்தாங்க. இந்த கூடு க்ளோஸ்டு தான். அந்த பூனைக்கு ரொம்ப பசியாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஃபிஷ்ஷும் கிடைக்கல. அது கூட்டுக்குள்ளே டிஸ்டர்ப் ஆகி சுட்டிகிட்டே இருந்தது. அந்த கூட்டுக்குள்ளே ஒரு லிவர் ஃபிட் பண்ணியிருந்தது. அந்த லிவரில் டச் பண்ணிடுச்சுன்னா அந்த கூடு ஓப்பன் ஆகிடும். அந்த பூனை அந்த லிவரில் ஒரு டைமில் டச் பண்ணிட்டோம். அந்த டைமில் கூடு ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த ஃபிஷ்ஷு கிடச்சிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பூனை அந்த கூட்டில் விட்டுடுச்சு. இது ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த மாதிரி பூனை எப்போவாவது அந்த லிவரில் டச் பண்ணும்போது அப்போ எல்லாம் கூடு ஓப்பன் ஆகி வெளியே அந்த ஃபிஷ் சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் பூனை அது ஒரு ஹேபிட்டாக மாற்றிடுச்சு.
பூனைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சு, அந்த ஃபிஷ் கிடைக்கணும்னா இந்த லிவரில் டச் பண்ணிடணும். அப்படி அது ஒரு டீப் ரூட்டட் ஹேபிட்டாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றியான ஒரு ரிசர்ச் ஆரம்பித்தாங்க. ஸ்கின்னர் தான் இந்த ரிசர்ச்சினுடைய மெயின் ரிசர்ச்சர். அவர் 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிடுச்சு. இந்த வாட்டி அவர் ஒரு எலியை வச்சு தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியது. ரொம்ப பசி இருக்கிற ஒரு எலியை ஒரு கூட்டுக்குள்ளே விட்டாங்க. அந்த கூட்டுக்குள்ளேயே இந்த மாதிரியான ஒரு லிவர் இருந்துடுச்சு. அந்த லிவரில் இந்த எலி டச் பண்ணிடுச்சுன்னா அந்த கூட்டுக்குள்ளே ஃபுட்டு வந்துடும். அந்த எலியை இந்த கூட்டுக்குள்ளே விட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த எலி எப்போவாவது அந்த லிவரில் டச் பண்ணிடுச்சுன்னா ஃபுட்டு கிடச்சிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது தெரிஞ்ச அந்த எலி அந்த லிவரில் டச் பண்ணி ஃபுட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. அது அந்த எலிக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடுச்சு. அதாவது அந்த எலிக்குள்ளே ஒரு ரிவார்டு மெக்கானிசம் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது இந்த லிவரில் டச் பண்ணிடுச்சுன்னா ஃபுட்டு கிடச்சிடும். அதனால அந்த எலிக்கு அது ஒரு பழக்கமாக மாறிடுச்சு. இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னால மைண்டினுடைய பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை பற்றி இவர் ப்ரூவ் பண்ணிடுச்சு. ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் என்ன தெரியுமா? இதே போல ஒரு எலியை கூட்டுக்குள்ளே விட்டுடுச்சு. எலிக்கு பசி இல்லை, ஃபுல் வயரில் தான் இருக்கு. ஆனால் என்ன பண்ணிடும்னா அந்த எலிக்கு சின்ன ஷாக்கு கொடுத்துட்டு இருக்கும். அந்த ஷாக்கு ஸ்டாப் ஆகணும்னா எலி அந்த லிவரில் பிடிச்சிடணும். அந்த மாதிரி தான் இது எலி எப்போ தெரிஞ்சிடுச்சு. அதனால எலி ஷாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த லிவரில் பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. இது நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணிய போது அந்த எலிக்கு தெரிஞ்சிடுச்சு, அதாவது இந்த ஷாக்கு கிடைக்காத இருக்கணும்னா அந்த லிவரில் பிடிச்சிடணும்னு. அதுக்கப்புறம் எலி அந்த லிவரில் பிடிக்கிறது ஹேபிட்டா மாற்றிடுச்சு. இதனுடைய பேரு தான் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் மைண்ட். அதாவது ஒரு ப்ராப்ளத்துல இருந்து தப்பிக்கணும்னா நான் இது பண்ணிடணும், அந்த மாதிரியான ஒரு மெக்கானிசம். அது ஒரு ஆட்டிடியூட் தான். மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட் தான் ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருந்தது. ஒரு எலியை கூட்டுக்குள்ள விட்டுடுச்சு. இதே போல லிவரும் இருந்துடுச்சு. ஆனா இந்த வாட்டி எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த லிவரில் ஒரு வாட்டி தொடும்போது ஃபுட்டு வந்துடும், இன்னொரு வாட்டி தொடும்போது ஃபுட்டு வராது. அந்த மாதிரி செட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி சைமல்டேனியஸா ஃபுட்டு கிடைக்கிற மாதிரி ஒரு மெக்கானிசம் பண்ணி வச்சிடுச்சு. ஒரு வாட்டி ஃபுட்டு கிடைச்சிடும், ஒரு வாட்டி ஃபுட்டு கிடைக்காது, இந்த மாதிரியான மெக்கானிசம். ஆனா இந்த எலிக்கு தான் அந்த லிவர்ல பிடிக்கிற பழக்கம் ஜாஸ்தி வந்துடுச்சு. அதாவது இந்த எலி அந்த லிவர்ல எப்பவுமே பிடிச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்தது. எப்பவுமே ஃபுட்டு கிடைக்காது, எப்போவாது கிடைச்சா ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் இந்த எலி அந்த லிவர் மேல அவ்வளவு அடிக்டிவ் ஆயிடுச்சு. அந்த எலிக்கு பசி இருக்கிறதுனாலயோ ஃபுட்டு தேவையாகிறதுனால எதுவுமே இல்லை. அந்த எலிக்கு ஒரு கியூரியோசிட்டி இருக்கிறதுனால அந்த லிவர்ல அடிக்ட் ஆயிடுச்சு. இதை தான் வேரியபிள் ரிவார்ட்ஸ் அப்படி சொல்லிடும். இதுதான் டோபமைன் வேரியபிள் ரிவார்ட் சிஸ்டம். இதுல தான் எல்லாரும் ஜாஸ்தி அடிக்ட் ஆகுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன். எல்லாருமே ஏன் இந்த சோஷியல் மீடியாலோ ஃபோன்ல எல்லாம் இவ்வளவு அடிக்ட் ஆகுது? ஆன்சர் என்னன்னா, ஏன்னா சோஷியல் மீடியாக்குள்ள இந்த மாதிரியான எல்லாவும் கிடைச்சிடும். நமக்கு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கிடைக்கும், நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய விரல் ஃபோனில் கீழே இருந்து மேலே ஸ்க்ரால் பண்ணிடுச்சுன்னா அதில் நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க முடியும், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பார்க்க முடியும். அதில் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும், உங்களுடைய மூடை டேமேஜ் பண்ண விஷயங்கள் இருக்கும், உங்களுக்கு பிடிக்கிறதும் இருக்கும், பிடிக்காததும் இருக்கும். இந்த மாதிரி உங்களோட மைண்டை வேரியபிள் ரிவார்டு கிடைக்கிற மாதிரி ஆக்கிடும். அதாவது உங்களுக்கு எப்போவும் ஒரே மாதிரியான விஷயங்கள் கிடைச்சிட்டு இருந்தால் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோலே பண்ணாது. ஆனால் உங்களுக்கு டிஃப்ரெண்டானது கிடைச்சிட்டு இருக்கிறதுனால தான், உங்களுக்கு கியூரியோசிட்டி இருக்கிறதுனால தான் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு அன்சர்டனிட்டி, அந்த கியூரியோசிட்டி அது யூஸ் பண்ணி தான் இந்த சோஷியல் மீடியா ஒர்க் ஆகுது. அதாவது ஒரு சிலதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிடும், ஒரு சிலதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அதில் அடிக்ட் ஆகிடும். இது தெரிஞ்சுதான் இந்த சோஷியல் மீடியாலாம் டிசைன் பண்ணக்கூடிய அந்த ஆட்கள் இது இப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்கு. இதெல்லாமே உங்களுக்கு அதில் ஒரு அடிக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான என்ஜினியர்னுடைய வேலை தான். ஆனால் இதிலிருந்து எல்லாம் தப்பிக்கணும்னா நம்ம என்ன பண்ணிடணும்? இதை பற்றி தான் இனி நம்ம யோசிக்க போகுது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா 21 days டோபமைன் டிடாக்ஸ் சேலஞ்ச் பண்ணிடணும். இதில் நீங்கள் என்ன பண்ணிடணும்னா, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டோபமைன் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடணும், இல்லைன்னா அது கம்மி பண்ணிடணும். 21 daysக்கு இந்த ப்ராக்டிஸ் பண்ணிடணும். நிறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய, ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணக்கூடியவர் எல்லாமே ரிஹாபிலிட்டேஷன் பண்ணும்போது டோபமைன் டிடாக்ஸ் கொடுத்து தான் அதிலிருந்தெல்லாம் அவரை வெளியே கொண்டு வருது. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னா, ஒரு மனிதனுக்கு எவ்வளவு டோபமைன் வேணுமோ அதை விட ஜாஸ்தி டோபமைன் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஜாஸ்தி டோபமைன் ட்ரிகர் பண்ணி உங்கள் மூளைக்குள்ள ஜாஸ்தியான டோபமைன் கவுண்ட் வருது. அந்த காரணத்தால் நார்மல் லைஃப் உங்களுக்கு போரிங்காக மாறிடும். நார்மல் லைஃப்பில் அட்டென்ஷன் இல்லாத, ஃபோக்கஸ் இல்லாமல் ஆகிடும். உங்களுக்கு ஹை லெவல் டோபமைன் கிடைக்கக்கூடிய அந்த பழக்கம் இருக்குன்னா அது சாக்லேட் சாப்பிட்டுட்டு ஆகலாம், அது சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஆகலாம், போன் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆகலாம். இப்படி ஏதாவது ஒரு வேல உங்களுக்கு ஹை லெவல் டோபமைன் கிரியேட் பண்ணக்கூடிய ஏதாவது பழக்கம் இருக்குன்னா உங்களுக்கு அந்த நார்மல் லைஃப் ஸ்டைலில் ரொம்ப போரிங் ஃபீல் ஆகிடும். அதனால இந்த டோபமைன் டிடாக்ஸ் பண்ணி உங்கள் மூளையில் இருக்கிற அந்த டோபமைனுடைய பேலன்சிங் நீங்கள் பண்ணிடணும். அப்போ இந்த டோபமைன் டிடாக்ஸ் நம்ம எப்படி பண்ணிடும், அதுதான் இம்பார்ட்டன்ட். அதாவது 21 daysக்கு உங்களுக்கு டோபமைன் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஸ்டாப் பண்ண போகுது. இதில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும்
ஒரே அடிக்கு செய்யது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு விஷயம் முன்னாடியே சொல்கிறேன், இது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது, இது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனாலும் நீங்கள் இது பண்ணிடணும். ஆனால் இது நீங்கள் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஹேபிட்ல எல்லாம் இருந்து தப்பிக்க முடியும். உங்களுக்கு இந்த மாதிரியான பழக்கங்கள் எதுவுமே இல்லாமல் கூட லைஃப்பை லீட் பண்ண முடியும். அது உங்களுக்கு ப்ரூஃப் கிடைச்சிடும். இது வெறும் 21 டேஸுக்கு தான். அந்த மாதிரி யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணிடணும். ஆனால் இது எல்லாமே உங்களால் பண்ண முடியலைன்னா ஒரு சில விஷயங்கள் மட்டும் செய்திடுங்க. ஏதாவது ஒன்றாவது ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. எதெல்லாம் பண்ணிடணும்? இந்த 21 டேஸில் நீங்கள் எந்த மாதிரியான ட்ரிங்க்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சாஃப்ட் ட்ரிங்கு கூட சாப்பிடக்கூடாது. ஜங்க் ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது. நெட்ஃப்ளிக்ஸில் சினிமா பார்க்கக்கூடாது. டிவியில் மொபைல் ஃபோன்ல எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. வீடியோ கேம் விளையாடக்கூடாது. சும்மா பாட்டை கேட்டு இருக்கக்கூடாது. டீ சாப்பிடக்கூடாது. காஃபி சாப்பிடக்கூடாது. சர்க்கரை யூஸ் பண்ணக்கூடாது. சாக்லேட் யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன செய்ய முடியும்? 3 டைம்ஸ் ஃபுட்டு சாப்பிடலாம். வீட்டில் இருந்து கிடைக்கிற ஃபுட்டு இல்லைன்னா நார்மல் ஃபுட்டு அவுட்ல இருந்து கூட சாப்பிடலாம். தண்ணி குடிக்கலாம். வாக்கிங் பண்ணலாம். ரீடிங் பண்ணலாம். மெடிடேஷன் பண்ணலாம். இந்த மாதிரியான சிம்பிள் திங்ஸ் மட்டும் செய்திடுங்க. நல்ல ஒரு ஹை ஃபீலிங் கிடைக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாம் பண்ணிடுங்க. இது ரொம்ப போரிங்காக தான் இருக்கும். ஆனாலும் இது மட்டும் பண்ணிடுங்க. இது நீங்கள் பண்ணிடுச்சுன்னா 21 டேஸுக்குள்ள உங்கள் உடம்புல டோபமைனுடைய ஒரு பேலன்ஸ் திருப்பி வந்துடும். இந்த மாதிரியான ஒரு பேலன்ஸ் உங்களுக்கு கிடைச்சுன்னா உங்களுக்கு நார்மல் லைஃப் லீட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம்தான். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்தா இது தெளிவாக புரிஞ்சிடும். முன்னாடியெல்லாம் டாங்கி எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் ட்ராவலுக்கெல்லாம். அப்போ எப்படி அதை நடக்க வைக்கும்னா, அந்த கழுதைக்கு மேலே ஒரு ஆள் உட்கார்ந்து ஒரு வடியில் புல் இல்லைன்னா கேரட்டு அந்த மாதிரி ஏதாவது கட்டி அதை அந்த கழுதைக்கு முன்னாடி பார்க்குற மாதிரி பிடிச்சிடும். அப்போ கழுதை அது கிடைக்கிறதுக்கு நடந்து போயிட்டே இருக்கும். ஆனால் அது கிடைக்க மாட்டான், போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தது. இது ஒரு ஸ்டோரியா மித்தா எதாவது தெரியாது. ஆனாலும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்டுருக்கு இல்லையா? ஆனால் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இந்த கழுதை ஃபுல்லாக சாப்பிட்டு பசியெல்லாம் மாறி நிற்கிறதுனா இந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? அதுக்கு மேலே உட்கார்ந்து இந்த மாதிரி புல்லு காமிச்சு அதை நடத்த முடியுமா? அது முடியாது. ஏன்னா அந்த கழுதைக்கு அந்த புல்லு வேணும்னு விருப்பம் இருக்காது. அதனால அது நடக்காது. அந்த கழுதைக்கு பசி இருக்குன்னா மட்டும்தான் அந்த புல்லை பார்த்து நடந்துடும். அதனால இந்த கழுதைக்கு எப்போவுமே பசி இருக்கணும், அந்த மாதிரியோட நிலையில தான் கழுதையெல்லாம் வச்சுருந்தது. அப்படின்னா மட்டும்தானே அந்த புல்லை பார்க்கும்போது அது நடந்துடும். அதனால அந்த கழுதைக்கு எப்போவுமே ஒரு சின்ன பசி இருக்கணும். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருந்தது. நம்ம மனிதனுடைய விஷயம் இந்த மாதிரி தான். இந்த கழுதை ஸ்டோரி மாதிரி. அதாவது டோபமைன் அப்படின்றது நமக்குள்ள நிறைய இருக்குன்னா நம்மளால எதுவுமே செய்யறதுக்கு விருப்பம் இருக்காது. நம்ம லேசியாக தான் இருக்கும். நம்ம போரிங்கில் தான் இருக்கும். அதாவது டோபமைனுடைய ஒரு பசி இருக்கணும். டோபமைன் டெஃபிஷியன்சி இருக்கணும். டோபமைன் உருவாகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத நிலை வந்துடணும். அந்த மாதிரியான ஒரு நிலை உருவாக்கிடுச்சுன்னா அந்த கழுதைக்கு பசி இருக்குன்னா மட்டும்தான் புல்லுக்கு பின்னாடி போயிடும். அந்த மாதிரி நமக்கு டோபமைன் இல்லைன்னா மட்டும்தான் நம்ம ஏதாவதெல்லாம் முயற்சி பண்ணிடும். இந்த 21 டேஸுக்கு உள்ள இந்த சோஷியல் மீடியா ஸ்க்ரோலிங், ஜங்க் ஃபுட் இதெல்லாம் அல்லாத டோபமைன் கிடைக்கிறதுக்கு வேற ஏதாவது ஒரு பாசிட்டிவ் மெத்தடு நீங்கள் இன்வென்ட் பண்ணிடும். இங்கே இந்த கழுதையினுடையும் மனிதனுடையும் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்த இல்லையா? இங்கே இந்த கழுதை நம்ம உடம்பு தான். அதுக்கு மேலே இருக்கிற அந்த மனிதன் நம்ம மைண்டு தான். நம்ம மூளைக்கு நம்ம உடம்பை யூஸ் பண்ணி ஏதாவதெல்லாம் பண்ணிடணும்னு விருப்பம் இருக்கு. ஆனால் நம்ம உடம்புல டோபமைன் நிறைய இருக்கிற ஒரு டைமில் பசி இல்லாத கழுதை புல்லுக்கு பின்னாடி போக மாட்டேன். அந்த மாதிரி நம்ம உடம்பு எந்த முயற்சியும் பண்ணுறதுக்கு விருப்பம் வைக்க மாட்டேன். அதனால உள்ள ஒரு இன்டென்ஷன் இருந்தால் கூட வெளியே நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். இந்த ஒரு நிலையில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் இதுதான் பண்ணிடணும். அதுதான் டோபமைன் டிடாக்ஸ். இந்த 21 டேஸுக்கு நீங்கள் ஈஸியாக டோபமைன் கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் க்ரியேட்டிவாக ப்ரொடக்டிவாக டோபமைன் கிடைக்கக்கூடிய ஏதாவது விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தால் இந்த 21 டேஸ் முடியறதுக்கு உள்ள உங்களால் பல விஷயங்கள் செய்ய முடியும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் நேச்சரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடணும். கோல்ட் ஷவர் பண்ணிடணும். எக்ஸசைஸ் பண்ணிடணும். எல்லாருக்கிட்டையும் இன்ட்ராக்டிவாக இருக்கணும். ரீடிங் பண்ணிடணும். ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துடுச்சுன்னா, சோஷியல் மீடியா எடுத்துடுச்சுன்னா அதில் இருக்கிற விஷயங்கள் பார்க்காம உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுற மாதிரி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிவிடுங்க. சோஷியல் மீடியாவை கன்சியூம் பண்ணாமல் அதை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் உங்கள் லைஃப்பில் வந்துடுச்சுன்னா உங்களுடைய டோபமைன் உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியும். உங்களுடைய ஏதாவது அடிக்டிவ் ஹேபிட்ஸ் இருக்குன்னா அதெல்லாம் உங்களை விட்டு போயிடும். இந்த மாதிரியான இந்த லைஃப் சேஞ்சிங் சேலஞ்சை நீங்கள் எடுத்துடுங்க. இது ஒரு ஹார்டு சேலஞ்சு தான். ஆனாலும் நீங்கள் இந்த சேலஞ்சை சூஸ் பண்ணிடுங்க. உங்களால் இது செய்ய முடியும். இன்றைக்கே முடிவு எடுத்துடுங்க. நாளையிலிருந்து உங்களுடைய டோபமைன் டிடாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்படின்னா உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் பெரிய ஒரு சேஞ்ச் உருவாக்க முடியும். இது இப்போ உங்களால் பண்ண முடியலைன்னா இனிமேல் இது உங்களால் பண்ணவே முடியாதுன்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க,
உங்களோட பழக்கங்கள் எல்லாமே வந்து உங்களை விட்டு தனியாக போக மாட்டோம். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வெளியாக்கிடணும். நீங்கள் ஒரு விஷயம் குவிட் பண்ணுறேன்னா அதில் ஒரு பெயின் இருக்குன்றது நிஜம்தான். அதில் ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தை நீங்கள் சகிச்சிடணும். ஆனாலும் நீங்கள் இது இப்போவே பண்ணிடுச்சுன்னா அது ரொம்ப ஹார்டாக இருக்காது, கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஃப்யூச்சரில் இதனுடைய பெயின் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால நாளையிலிருந்து இந்த டோபமைன் டிடாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எதெல்லாம் விஷயங்களில் உங்களுக்கு டோபமைன் டிடாக்ஸ் பண்ணிடணுன்றது இன்றைக்கே முடிவு பண்ணிடுங்க. அப்படின்னா உங்கள் லைஃப் 21 டேஸில் சேஞ்ச் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இன்னொரு வீடியோவில் அப்புறம் பார்க்கலாம். பாய்.